transition, no effects, no overthinking. Just ரொம்ப சிம்பிள் அண்ட் க்ளீனான கட்டை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப சூப்பரான எடிட்டிங் கூட சிம்பிளான கட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். Hey chams, welcome back to Abim Studios Creative Learning Series Premiere Pro Edition. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் இன் அ ரைட் பிளேஸ். ஆமாங்க, நம்ம ஒரு மெகா சீரீஸை பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் சிஎல்எஸ். இந்த சிஎல்எஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியோட ஜாயின் பண்ணுங்க. இந்த சிஎல்எஸ்ல ஏகப்பட்ட டாஸ்க் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டாஸ்க்ல ஜாயின் பண்ணுறதுக்கு மறக்காம டாஸ்க் கைட் வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் டக்குன்னு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ முடிச்சுட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கம்ப்ளீட்னு மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க எல்லாரும் ஃபுல் எனர்ஜியோட இந்த வீடியோட டாபிக் என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் கட்? இல்லை, கட் இஸ் வாட்? இல்லை, கட்னா என்ன? இவ்வளோ நேரம் நான் பண்ண விஷயங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். விச் இஸ் ராங், லைக் தப்பாக இருக்குது. அதை எதுக்காக இந்த வீடியோவில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி உங்கள் வீடியோவில் ஏன் இது இருக்குது, இது தேவையில்லை, தப்பாக இருக்குது அப்படின்னு தெரிகிற ஒரு செக்மெண்ட்டையோ ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் கட் பண்ணி அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம கட்டுன்னு சொல்கிறோம். கட்னா ஜஸ்ட் கட் பண்ணுறது மட்டும் இல்லை, தேவையில்லாத விஷயங்களை கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது. அண்ட் நீங்கள் எவ்வளோ பெரிய வீடியோ பண்ணாலும் சரி, இதுதான் உங்களுடைய முதல் ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ், இந்த ஸ்டெப்பை எப்படி டீட்டெயிலாக கரெக்டாக பண்ணுறது, என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன விஷயங்களை நம்ம தவிர்க்கணும் அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ சாம்ஸ், முதல்ல இந்த ப்ராசஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ, அதை இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த அசெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்கும். ஆர் ஃபைல்ஸில் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அது உங்களுக்கு ஆக்சசபிளாக இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதை தாராளமாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி இதையே நீங்கள் எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற இந்த வீடியோவில் இருக்கிற விஷயத்தை தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதாவது கட், அந்த ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை முதல்ல நம்மளுடைய ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஜஸ்ட் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய லைக் லாஸ்ட் எபிசோட்ஸில் நம்ம பார்த்த அதே ப்ராஜெக்ட் தான். ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுல உங்களுக்கு டவுட் இப்போ கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக சீக்வன்ஸை கிரியேட் பண்ணிடலாம். ஸோ சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இது 4K வீடியோ. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எஸ், இது 4K வீடியோ. ஸோ அதனால் நான் ஃபுல் ஹெச்டிக்கு நான் அது லைக் கன்வெர்ட்டில் அந்த ஃபுல் ஹெச்டி சீக்வன்ஸுக்கு நான் உள்ளே எடுத்துகிட்டு போக போகிறேன். ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கவனிச்சுக்கோங்க. நியூ ஐட்டம் கொடுத்துட்றேன், சீக்வன்ஸ்குள்ளே போயிடுறேன். அண்ட் ஃபுல் ஹெச்டி 25 FPS, ஏன்னா வீடியோ 25 FPS செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மை இன்ட்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு சீக்வன்ஸ் பக்காவாக க்ரியேட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபுட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ஒரு கிளிக் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வரேன். கீழே இங்கே கொண்டு போட்டுறேன். ஓகேங்களா? எனக்கு இங்கே நான் கீழே எடுத்துகிட்டு வந்தோடனே எனக்கு இந்த மாதிரியான ஒரு வார்னிங் வரும். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளிப் மிஸ்மேட்ச் வார்னிங். நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரி இந்த ஃபுட்டேஜ் 4K வீடியோ, பட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ரெசல்யூஷன் ஒரு ஃபுல் ஹெச்டிக்கான ரெசல்யூஷன். ஏன்னா நம்ம ஃபுல் ஹெச்டியில் அப்லோட் பண்ண போகிறதுனால நான் ஃபுல் ஹெச்டி சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு இது செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இங்கே நான் கீப் எக்ஸிஸ்டிங் செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய ஃபுட்டேஜ் கொஞ்சம் ஜூம்டு என்ன இருக்கும். ஸோ இந்த ஜூம்டு என்ன இருக்கிறத நான் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக நான் இங்கே ஃபுட்டேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னா இங்கே எனக்கு எஃப்எக்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு பேனல் வரும். நீங்கள் பயப்பட வேண்டாம், இந்த பேனலை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கல. இந்த பேனலை பற்றி வர நாட்களில் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் பண்ணுற விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஃபுல் ஹெச்டி அண்ட் 4K இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டியோட டபுள் மடங்கு தான் 4K. ஓகேங்களா? ஒரு இடத்துல நான் 4 மடங்குன்னு ஏதோ சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், மன்னிச்சிருங்க. அது 2 மடங்கு, அதாவது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் இன்னொரு ஃபுல் ஹெச்டி சேர்த்தா 4K. இப்போ நான் அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே 100ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே கம்மியாக by 2, அதாவது டிவைட் by 2 அப்படின்னா 50 கொடுத்து ஓகே பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு இது ஃபுல் ஃப்ரேமில் வந்துருச்சு. ஸோ இதுதான் அந்த ஃபுல் வீடியோடைய வியூ. பட் நமக்கு ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும்னா ஜூமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் கட் பண்ணுற ப்ராசஸுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய ஃபுட்டேஜை கரெக்டான சீக்வன்ஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சின்னதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறது, இல்லை பெருசாக இருந்ததுன்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி சின்னது பண்ணிக்கிறது. அந்த சின்னது பண்ணுறது ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா மட்டும் பண்ணால் போதும். இல்லை எனக்கு அப்படி ஜூம்டு என்ன இருந்தாலே போதும் அப்படின்னாலுமே எந்த விதமான தப்பும் இல்லை. பட் இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நீங்களும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஜாம்ஸ், அதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை
அப்படியே ஜூம் இன் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஜூம் இன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும். ஓகேங்களா? இங்கே நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான டிப் வந்து ஒன்று சொல்கிறேன். அண்ட் இனி வரப்போகிற வீடியோஸில் எல்லாமே இப்படி ஆன் கோல நான் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லுவேன். அதை நீங்கள் நல்ல கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நான் ஃபாலோ பண்ணுற சில விஷயங்களையும் உங்களுக்கு வந்து அப்படியே நான் சொல்லிடுறேன். இங்கே நம்ம முதல்ல அதாவது ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணோன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக ப்ளே பண்ணி ஒரு தடவை செக் பண்ணுவாங்க. எங்கே என்ன மாதிரியான லைக் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் இருக்கா, இல்லை எங்கேயாவது நான் வந்து தப்பாக பேசியிருக்கேனா, இல்லை எங்கேயாவது ரொம்ப பாஸ் இருக்கா அப்படின்றத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஸ்டெப் ஈஸி ஆக்குறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கீழே இருக்குது பார்த்தீங்களா ஆடியோட வேவ் ஃபார்ம். ஸோ அந்த வேவ் ஃபார்மை ஒரு தடவை நான் பார்ப்பேன். இங்கே நம்ம ரொம்ப சின்ன வீடியோ கரெக்டாக நான் வந்து ஒரு இடத்துல பேசியிருக்கேன், ஒரு இடத்துல பேசாமல் இருப்பேன். ஸோ எனக்கு இதை பார்த்தோன்னே இப்போ டீட்டெயிலாக தெரியும். ஏன்னா நான் ரெகுலராக எடிட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை இப்போ நீங்கள் அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணோன்னா வேவ் ஃபார்மை பாருங்கள். ஸோ வேவ் ஃபார்மை நல்லா டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு ஜஸ்ட் என்னோட கர்சர் இங்கே எடுத்துகிட்டு போயிடுறேன். இங்கே கிளிக் பண்ணி நல்லா ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் வேவ் ஃபார்மும் இந்த வேவ் ஃபார்மும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. அதாவது நான் இங்கே ஒரே மாதிரியான விஷயங்களை வந்து பேசியிருப்பேன். ஓகேங்களா? அதான் முதல் க்ளூ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கட் ஆகிடுது, பட் இங்கே வந்து எனக்கு ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஒரு தடவை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு டிப் தான். நீங்கள் இதை இப்போவே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் வேவ் ஃபார்மை பார்க்க மாட்டாங்க. வேவ் ஃபார்ம் பார்க்காம ஜஸ்ட் வீடியோ மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அப்படி நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கும் இப்படி நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக உங்களுக்கு இந்த கட் பண்ணுறது, அதாவது ரஃப் கட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வேணால் ஒரு தடவை போட்டு லைக் ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன். Hey Chams, welcome back to Eden Studios Creative Learning Series Premiere Pro Edition. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான வீடியோ. அண்ட் அடுத்ததான் நமக்கு எந்த விதமான ஆக்ஷனுமே இல்லை, வாய்ஸ் வந்து இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு லைக் குவைட்டான சைலன்ஸ் பிளேஸ் தான். ஸோ இந்த இடம் நடுவிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான வாய்ஸ் கிடையாது, இங்கேயும் வாய்ஸ் கிடையாது, இங்கேயும் எந்த விதமான வாய்ஸ் கிடையாது. ஸோ இப்படி நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணணும். அதாவது வேவ் ஃபார்ம் பார்த்து நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிக்கணும். அண்ட் நார்மலாக நீங்கள் ப்ளே பண்ணி கூட ஒரு சின்ன வீடியோவாக இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் ஒரு வீடியோவும் பார்த்துருங்க. இல்லை அப்படின்னா பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டு அதை ஒரு தடவை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே கட் பண்ணணும், எங்கே கட் பண்ணக்கூடாது, அண்ட் அந்த ஸ்டோரி எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி வேவ் ஃபார்மே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அண்ட் லிசன் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு நமக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு மெத்தடாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் கர்சர் இங்கே ஓரத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகும். அது மூலமாக நீங்கள் இப்படி வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம ப்ராப்பராக இதை வந்து கட் பண்ணிட்டோம். லைக் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, Hey Chams, welcome back to Eden Studios Creative Learning Series Premiere Pro Edition. ஸோ நமக்கு பக்காவாக முடிஞ்சிருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லை இது இல்லாமல், ஏன்னா நீங்கள் வந்து மேபி நிறைய பெரிய வீடியோஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், நிறைய வாய்ஸ் ஓவர்ஸ் நடுவில் வரலாம். இது சிம்பிளாக இருக்கனால நமக்கு இப்படி சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அது எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பிளேட் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரேசர் டூல் வந்து க்ரியேட் ஆயிரும். அங்கேருந்து நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி கரெக்டாக அந்த வேவ் ஃபார்ம் முடியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா செலெக்ஷன் டூல் வி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலெக்ஷன் டூல் வந்துடும். இப்போது இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டெலீட் பண்ணலாம். டெலீட் பண்ணி அதுக்கப்புறமா திருப்பி இதை ஒரு தடவை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த காலியாக இருக்க ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். அந்த இடத்துல கூட நீங்கள் டெலீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்பிள் டெலீட் ஆகும். ஸோ இந்த ரிப்பிள் டெலீட் அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை டெலீட் பண்ணுறீங்க, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம டெலீட் பண்ணோம், கரெக்டுங்களா? இங்கே டெலீட் ஆகும்போது எனக்கு இங்கே இருக்கிற விஷயம், இந்த லேயர் வந்து எனக்கு ஃப்ரண்ட்டில் வரல, எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை, அப்படியே இருக்குது. அதே தான் நான் இந்த ஸ்பேஸை வந்து டெலீட் பண்ண அப்படின்னா எனக்கு முன்னாடி வருது. ஸோ இதை தான் ரிப்பிள் எடிட்னு சொல்லுவோம். இதை நம்ம அப்படியே இந்த இடத்துலையே நம்ம அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே ரிப்பிள் டெலிட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக இங்கே பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுவுமே நான் சி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், ஒரு கட் பண்ணிடுறேன் அண்ட் கரெக்டாக இதையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி நமக்கு இந்த சீக்வன்ஸ் வந்து வந்துருச்சு. அதுக்கடுத்ததாக இது இன்னும் ஷார்ட்கட்டில் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டெலீட் பண்ணிக்கிறேன். சி ப்ரெஸ் பண்ணி இங்கே நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் டெலிட். ஓகேங்களா? மேக்கில், விண்டோஸில் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ ஆப்ஷன் டெலிட் அப்படி நான் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா எனக்கு ரிப்பிள் டெலிட்டே ஆகிடும். அதாவது நம்ம நார்மலாக டெலிட் ஆகாமல் டெலிட் ப்ரெஸ் பண்ணும்போது ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெலிட் ஆகிடும். அதே மாதிரி நம்ம இங்கே ஜஸ்ட் இங்கே ஃப்ரண்ட்டில் போயிட்டு
கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை நார்மலாக டெலீட் பண்ணுற மாதிரி டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெலீட்டை, அதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டை உங்களால் பண்ண முடியும். இதுக்கு இன்னும் அட்வான்ஸ், அதாவது இப்போ நீங்கள் கட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதையுமே சூப்பராக பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ளே ஹெட்டை இங்கே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் கே, அதாவது கண்ட்ரோல் கேவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே இதை செலக்ட் பண்ணி ஆப்ஷன் டெலீட்டை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாகவே ஷார்ட்கட் பேஸில் வரும். அண்ட் அடுத்த வீடியோ நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ஷார்ட்கட் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுன்னு நிறையவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக இங்கே நம்ம இந்த விஷயத்தை டெலீட் பண்ணுறதுக்கும் கமெண்ட் கே கொடுத்துடலாம். அண்ட் இதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இங்கே நம்ம நிறைய மெத்தட்ஸ் ஒன்றுனா பார்த்துட்டு வரோம் பார்த்தீங்களா. ஸோ இது எதுக்குன்னா, ஸ்டார்டிங் லைக் ஃபஸ்ட்டு ஒரு பிகினராக வரவங்க இந்த மாதிரி ஒரு லைக் டூலை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி செலெக்ஷன் டூல் வச்சு அதுக்கடுத்து அதை டெலீட் பண்ணி பண்ணுவாங்க, இல்லைனா இங்கே ஒன்று ஒன்றா சர்ச் பண்ணி பண்ணுவாங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதோ, இல்லைனா இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு மெத்தடை நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரோட அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக மாறிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக, லைக் ஸ்டார்டிங் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேபி நீங்கள் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கலாம், லைக் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குன்னு ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு பக்கத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும் போது, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா லைக் நம்ம ஜிடி விளையாடுவோம் பார்த்தீங்களா, YCT விளையாடும் போது பக்கத்துலேயே சீட் கோடு எழுதி வச்சுட்டு பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு சீட் கோடு தான். ஸோ அந்த சீட் கோடை வச்சு அந்த ஷார்ட்கட்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே உங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து ஸ்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் மவுஸை வந்து தேடி போக மாட்டீங்க. டப்புன்னு கோடிங் பண்ணுற மாதிரி ஷார்ட்கட்ஸை வச்சு நீங்கள் எடிட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால் ஷார்ட்கட்ஸ் அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பட் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணுங்கள். லைக் ரேசர் டூலுக்கு C அண்ட் செலெக்ஷன் டூலுக்கு V. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கான டெக்னிக்கல் விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். பட் கட் பண்ணும்போது நான் என்னென்ன விஷயங்களை பண்ணணும், பண்ணக்கூடாது, அண்ட் அதை நான் எப்படி வந்து கரெக்டாக நான் கட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு தியரிட்டிக்கல் சொல்ல முடியாது, பட் அது எப்படி அழகாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். கட் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சீக்கிரமாகவும் கட் பண்ணிடக்கூடாது அண்ட் ரொம்ப டிலே பண்ணியும் கட் பண்ணக்கூடாது. அது சீக்கிரம் அண்ட் லேட் அப்படின்றதுக்கான ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து இங்கேருந்து பேச ஆரம்பிக்கிறேன். ஹே சாம்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். பட் என்னுடைய கை ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வருது. ஸோ நீங்கள் சில இடங்களில் இதுவுமே ஒரு வீடியோக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். சிலது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பேஸில் போகும், சில வீடியோ வந்து எமோஷ்னலாக கொஞ்சம் அது கொஞ்சம் நிதானிச்சு தான் போகும். ஸோ அந்த மாதிரி சர்டன் டைப் ஆஃப் வீடியோஸுக்கு நீங்கள் இப்போ இந்த ஹேண்ட் மூவ்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மேபி இப்போ நான் தயக்கத்தோடு பேசுகிறேன், ரொம்ப ஒரு எமோஷ்னலாக பேசுகிறேன் அப்படின்னா என்னுடைய தயக்கத்தை, என்னுடைய எமோஷனை நீங்கள் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயங்களில் கேப் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. அதே நேரத்தில் அது ரொம்ப ஃபாஸ்ட் பேஸான ஒரு வீடியோவாக இருக்குது, ரொம்ப ஜாலியான ரொம்ப ஹாப்பி பிரைட் வீடியோவாக இருக்குது அப்படின்ற இடத்துல நீங்கள் நான் அப்படி யோசிக்கிறது, இல்லைனா கையை எடுத்துகிட்டு வர, ஸோ அதெல்லாம் நமக்கு வேணும்னு இல்லை. டக்குன்னு கட் பண்ணி என்னுடைய வாய்ஸ் அண்ட் என்னுடைய ஃபேஸ், அதாவது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோடதுன்றேன், பட் அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வீடியோஸை நீங்கள் அதை உங்கள் கிளைண்ட்டோட வீடியோஸை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஸ்டார்டிங்லேயே வீடியோ எடிட்டிங் பண்ணுறது மேட்டர் இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணுவோம். டார்கெட் ஆடியன்ஸ் யார், கிளைண்ட் யார், அந்த வீடியோட டைப் என்ன, அந்த வீடியோ யாருக்கு போய் சேரப்போகுது அண்ட் எப்படி போய் சேரப்போகுது. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேள்விகளை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கட் ஃபேஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கணும் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் தள்ளி கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணிக்கலாம் அண்ட் இதை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அண்ட் இங்கே ஃப்ரண்ட்லேயுமே நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் நேரம் இங்கே எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிறேன். ஸோ கட் அண்ட் டெலீட். அதே இது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதே நான் ரொம்ப பெருசாக எதுவும் பண்ணல, ஜஸ்ட் இது வந்து டூப்ளிகேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிவிட்டு என் ப்ளே ஹெட் இங்கே வச்சிடுறேன் அண்ட் இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுமே சேம் வீடியோ. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. அதாவது டக்குன்னு ஆரம்பிக்கிற மாதிரி நான் எங்கே பார்த்து நான் கட் பண்ணுறேன்னா, நான் இங்கே பார்க்கவே இல்லை, ஜஸ்ட் இந்த ஆடியோ வேவ் ஃபார்ம் வச்சே நான் கட் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். Hey Chams, welcome back to YouTube Studios Creative Learning Series Premiere Pro Edition. Hey Chams, welcome back to YouTube Studios Creative Learning Series Premiere Pro Edition. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருக்குது, லைக் அவங்க பண்ணுற அந்த ஆக்ஷன் அண்ட் அதுக்கப்புறமா அதை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அண்ட் செகண்ட் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா டக் கரெக்டாக முடிஞ்சிருது. ஸோ நான் தான் சொன்னேன், அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி, அந்த டாப்பிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய வீடியோஸை ரெடி பண்ணிக்கோங்க, அதாவது கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கட் பண்ணுறதுலேருந்தே நம்மளுடைய ஸ்டோரி டெல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஜம்ஸ் கடைசியாக நான் ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் காமிச்சிடுறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டீங்க.
இது நார்மலான வீடியோ. நான் அந்த நடுவுல அதாவது இந்த லைக் வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத கூட நான் கட் பண்ணிட்டு, இங்க நான் ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இத ஒரு தடவ கேட்டு பாருங்க. Hey Sam, welcome back to the video learning series Remy Pro edition. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது கரெக்டுங்களா? ஸோ அந்த வீடியோட மூட லைக் அந்த வீடியோடைய தீம் இது எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது வந்து இந்த மாதிரியான கட் தான். அண்ட் இந்த கட் இப்போ நான் பண்ணியிருக்க கரெக்டானு கேட்டிங்கன்னா இல்லை, நான் இங்கே இருக்கிற விஷயங்களை அதை நான் உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கணுன்றதுக்காக தான் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கல, ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸை காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. மெயினாக நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த வீடியோட மூட் என்ன. ரொம்ப ஸ்லோவான பேஸில் போனோம் அப்படின்னா அந்த ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு லைக் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு அது கொஞ்சம்னா ரொம்ப கேப் விட்டுறக்கூடாது, ஒரு அளவுக்கு நீங்கள் கேப் விட்டுக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் பண்ணுறீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டான ஷார்ட்ஸ் லைக் டக் 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 டக்குன்னு மூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஷார்ப்பாக அவங்க பேச ஆரம்பிக்கிற டைம்லேருந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அது ரொம்பவே ஸ்பீடான ஒரு டைட்டான வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த வீடியோட மூடுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கட்ஸை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அந்த கட் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறும். ஸோ டாஸ்க்கான டைம் வந்துருச்சு. ஸோ டாஸ்க் எப்படி சப்மிட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் டாஸ்க் கைட் வீடியோவை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வாரத்துக்கான டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி சென்ட் பண்ண போகிறீங்க. ஏன்னா நம்ம இன்னும் எக்ஸ்போர்ட் பற்றி கவர் பண்ணாதனால நம்ம எக்ஸ்போர்ட் பற்றி நம்ம இனிமேல் போகல. அதுக்கு பதிலாக நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மட்டும் பண்ணால் போதும். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் ஒரு சீக்வன்ஸை க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெச்டியில் எனக்கு வந்து வேணும். ஓகேங்களா? ஃபுல் ஹெச்டியில் ஒரு சீக்வன்ஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. எஃப்பிஎஸ் வந்து 25 FPS ஸ்க்ரீனில் நான் போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல் ஹெச்டி அண்ட் 25 FPS. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான கட். இப்போ நம்ம பண்ண பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கட் தான். அதுக்கு நான் இந்த வீடியோவும் இருக்கும், இதை தாண்டி இன்னொரு வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பேசிக்கான கட்டை பண்ணிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் கூட லென்த்தாக இருக்கும், நடுவில் நிறைய ஸ்பேசஸ் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து கட் பண்ணி எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி இந்த கட் பண்ணுற விஷயங்களையுமே நீங்கள் ப்ராப்பராக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட்ஸில் உங்களுக்கு லைக் ரிப்ளை பண்ணுறேன், அதை ரிவ்யூ பண்ணுறேன். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த டாஸ்க்கை வந்து பண்ணிடுங்க. அண்ட் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஒரு தடவை கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த பேசிக் கட்ஸை நல்லா ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோஸை டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி நார்மலான ஒரு கட் அண்ட் ஸ்பீடாக கட் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம எக்ஸ்போர்ட் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய சிஎல்எஸ் ஷோவை உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அவங்களுடைய கரியரும் சேஞ்ச் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ், அண்ட் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா மெயில் ஐடி இருக்குது. அண்ட் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் சேனல் எல்லாமே உங்களுக்காக அவைலபிளாக இருக்குது. எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப் போகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு போகிறதுக்கான டோர் ஓப்பனாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும். கொஞ்சம் டைமை உண்மையாக ஒரு நாளும் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ ஸ்டே ஹார்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் திஸ் கிரியேட்டிவ் வேர்ல்ட். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.